ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஷார் கன்சல்டன்சிலேருந்து மீண்டும் உங்களுக்காக நேற்று வீடியோவில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பற்றி நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு இன்னொரு பேட்டர்னை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கடையில் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து எப்படி இருந்தது, நாளைக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம அடுத்த இதை பற்றி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இன்சைட் பார்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு பெரிய பாருக்குள்ளே இன்னொரு பார் இருக்கிற மாதிரி ஏற்றால அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி விழுந்திருக்குது. இது நேற்றே உள்ள இது கேண்டில், அதுக்கு உள்ளே இன்றைக்குள்ள கேண்டில் வந்து நமக்கு வந்து இன்சைட் பாராக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 11,835க்கு மேலே பையும் 11,735க்கு கீழே செல்லும் நமக்கு வந்து நிஃப்டியில் கிடச்சிருக்கு. அதை நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதும் இந்த சேம் இது தான் இங்கேயும் நடந்திருக்குது. பார்த்திங்கன்னா அதே இன்சைட் பார், அந்த இன்சைட் பார் பார்க்கும்போது பை அபவ் வந்து 30,040யும் செல் பிலோ வந்து 29,735யும் நமக்கு வந்திருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து நாளைக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம எஸ் பேங்கை பற்றி பார்த்துருந்தோம். எஸ் பேங்கை பற்றி பார்க்கும்போது எஸ் பேங்க் வச்சுருக்கிறவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஏற தான் செய்யும், அது சப்போர்ட் பக்கத்தில் தான் நிற்குதுங்கிறத நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதே விஷயந்தான் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த கீழே உள்ள ப்ளூ லைன் தான் சப்போர்ட் லைன்னு. கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிக்க தான் செய்கிறான். இன்றைக்கி ஒரே நாளில் 5% வந்து கெயின் கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி நடந்திருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒன் டே சார்ட்டில் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி அந்த சிக்ஸாக் மூமெண்ட்லேயே மேலே வர வந்திருக்கிறான். அதே விஷயந்தான் அடுத்த 3 மாதத்தில் அடுத்த குவார்ட்டருக்குள்ளே இது கண்டிப்பாக இதை தாண்டி மேலே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கேப் வேறு, இங்கே ஒரு கேப் இருக்குது, அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த 2 கேப்பும் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு 300 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ் பேங்கை பொறுத்தவரையில். இப்போ நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கும்போது நேற்று கப் அண்ட் ஹேண்டில் பார்த்த மாதிரி ஏறத்தாழ அதே இது தான். இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஹேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மேலே போகுது. ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு வரும்போது இதை நம்ம ஹெட்டாக எடுக்கிறோம். இந்த கப்போட ஹேண்டில் மாதிரி ஏற்கனவே முன்னாடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கும். இதை தான் லெஃப்ட் ஷோல்டர், இதை ரைட் ஷோல்டர்னு சொல்கிறோம். இதை வந்து நெக்லைன்னு சொல்கிறோம். நெக்லைன்கிறது வந்து கழுத்தோட பகுதி. இதுக்கு கீழே இந்த சைடு வந்து நமக்கு வந்து அது ஹெட் இருக்குது, இந்த 2 ஷோல்டரோட இது. இந்த நெக்லைனை கட் பண்ணும்போது நமக்கு வந்து அது பைக்காலாக நமக்கு கிடைக்கிது. அதே தான் நெக்லைன்லேருந்து இந்த லோ வர உள்ள அந்த ஹை லோ டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதே தான் இந்த செகண்ட் பேட்டர்ன்லையும் இது வந்து ஹெட்டு, இது ரெண்டும் இந்த ரெண்டும் லெஃப்ட் ஷோல்டர் ஒன்று, ரைட் ஷோல்டர் ஒன்று. நெக்லைனை கட் பண்ணும்போது நமக்கு கீழே அதே டார்கெட் கொடுக்குறோம். இதுவுமே ரிவர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் வந்து இப்படி தான் விழுந்திருக்கும். இதை வந்து ஒரு கப்பாக எடுத்தோம்னா இது ஒரு ஹேண்டில், ரிவர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில். இதை தான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நான் வேறு ஒரு சார்ட்டில் விளக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரிவர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில். இப்போது எஸ் பேங்கில் பார்க்கும்போது இந்த இது வந்து நல்லா நடந்திருக்குது நமக்கு. சாரி, எஸ் பேங்கில் ஹெச்டிஎஃப்சியில். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஹெச்டிஎஃப்சியில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இது பார்த்துருக்குறோம், கப் அண்ட் ஹேண்டில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு நிமிஷம் சார்ட் வந்துடட்டும். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒன் டே சார்ட் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். இப்போ ஹெச்டிஎஃப்சியை பார்க்கும்போது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து நமக்கு இந்த விழுந்திருக்கு. நேற்று நம்ம இதை தான் நம்ம விளக்கியிருந்தோம், இதுக்கு மேலே போகும்போது பை ஆகும்னு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது தான் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர். ஸோ இதை மாதிரி தான் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து விழும். ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி ஷார்ப்பாக விழும்போது உங்களுக்கு இந்த நெக்லைனை கட் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து மேலே போகும். அப்போது இந்த பாட்டமோட லோவோட ப்ரைஸ் என்ன, நெக்லைனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை டிவைடட் பை 2 வந்து ஃபஸ்ட் டார்கெட்டும்
அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். இது ஃபஸ்ட் டார்கெட் முடிஞ்சிடுச்சு. மேபி செகண்ட் டார்கெட் வந்து வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சியை பொறுத்தவரையில். இதுதான் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னாக பார்க்குறோம். இதே ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து இதே ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ஏற்றால ஒரு வாரமாக நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ஹெல் மூவிங் ஆவரேஜையும் ஆர்எஸ்ஐயும் வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாங்கிறது. இன்றைக்கி 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி நமக்கு நல்ல டார்கெட் வந்து கொடுத்துருக்குறான். ஆக இப்போது ஏற்கனவே 2 பேட்டர்னை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். கப் அண்ட் ஹேண்டில், அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர். இதை மாதிரி இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அப்பப்போ வரும்போது நான் வந்து ஒவ்வொரு பேட்டர்னையும் பற்றி விளக்குறேன். இதுக்கிடையில் நாளையிலேருந்து நம்ம வந்து நிஃப்டியோட வியூ எப்படி இருக்கும், அடுத்த நாள் வியூ எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொரு நாளும் பார்த்தா மறுநாள் நம்ம என்னென்ன ஷேரில் வந்து ட்ரேட் பண்ணலாங்கிறதையும் நாளையிலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட 30 டேஸ் சார்ட்டு, 30 மினிட்ஸ் சார்ட்டு. இன்றைக்கி ஓப்பன் இங்கே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹைக்கு மேலே பை கொடுத்துருக்குறேன். நமக்கு ஏற்றால இந்த லென்த்தை வந்து அப்படியே வந்து நமக்கு டார்கெட்டாகவே கொடுத்துட்டான். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு சிஸ்டமே வந்து நமக்கு ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே பை பண்ணணும். ஆர்எஸ்ஐக்கு வந்து அந்த ரேஞ்ச் லைனுக்கு மேலே தான் இருக்குது நமக்கு. அதனால் ஒன்றும் பயம் கிடையாது. ரேஞ்ச் லைனுக்கு கீழே கட் பண்ணி இறங்கினா மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ரேஞ்ச் லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வாங்கலாம். இவ்வளோ தூரம் நமக்கு நல்லா போயிருக்கிறான். இந்த இடத்துல நம்ம டார்கெட்டில் புக் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சின்ன சைட்வைஸ் மார்க்கெட்டாக கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே தான் போயிருக்கிறான். பட் ஃபர்தராக இனிமேல் பார்க்கும்போது கீழே இறங்குறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதா காட்டுது. ஹெல் மூவிங் ஆவரேஜும் ரெண்டுமே ஒன்று கட் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி இது கீழே வந்தாச்சு, பார்க்கலாம். நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது மறுநாள் நமக்கு, அதில் எதில் ட்ரேட் எடுத்தால் நல்லா வருங்கிறத நாளையிலேருந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் விளக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.